தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம். சாண்டில்யன் எழுதிய யவனராணி நாவலின் ஆடியோ வடிவம். வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. பாகம் 2. அத்தியாயம் 100. மதுவும் மாதரும். அதிவேகத்துடன் திடும் பிரவேசமாக முகத்தில் கலவரம் தாண்டவமாட ஹிப்பாலஸ் நுழைந்தபோது சரேல் என்று படைத்தலைவன் தான் அவனை திரும்பி பார்த்தானேயொழிய ராணி தலை தூக்கி அவனை பார்க்கவும் இல்லை. இருந்த இடத்தை விட்டு லவலேசம் கூட அசையவும் இல்லை. இந்திர விழாவை வீனஸ் திருவிழாவாக்கவும் அது சம்பந்தமாக இரத போட்டியை நடத்தவும் அவன் கூறிய விவரங்களையும் அந்த சந்தர்ப்பத்தை அவன் நாட்டு நலனுக்கு உபயோகப்படுத்த வகுத்திருந்த திட்டத்தையும் பற்றியுமே எண்ணியிருந்தாள் அவள். வீனஸ் விழாவை ஒரு சாக்காக வைத்து படைத்தலைவன் புகாருக்குள் புகவும் அதை கைப்பற்றவும் தீர்மானித்திருந்தாலும் அத்தீர்மானம் நிறைவேறுவது அத்தனை சுலபமல்லவென்றும் நன்றாக உணர்ந்திருந்தாள் ராணி. படைத்தலைவன் உயிருடன் இருப்பது டைபீரியஸுக்கு தெரியாவிட்டாலும் கரிகாலன் திறமை அவனுக்கு நன்றாக தெரியுமாதலால் வீனஸ் திருவிழாவை போன்ற திருவிழாவை நடத்தும் முன்பு புகாரை நன்றாக காவலுக்கு உட்படுத்தாமல் யவனர் கடற்படை தலைவன் இருக்க மாட்டான் என்பதை ராணி அறிந்திருந்தாள். ஆகையால் படைத்தலைவனும் திருவிழாவில் பங்கு கொள்ளும் அவன் சகாக்களும் கண்டிப்பாய் டைபீரியஸ் கையில் சிக்கி அழிந்து விடுவார்கள் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டாள். தவிர அவளுக்கு படைத்தலைவன் விவரித்த திட்டத்தில் மற்றொரு விஷயமும் புரியவில்லை. இந்திர விழாவின் போது ரதங்களை மிக துரிதமாக செலுத்த வல்ல இளஞ்சேற்சென்னியே ரத போட்டிகளை நடத்தி வந்தாரே. அப்படி இருக்க அந்த விழாவை வீனஸ் திருவிழாவாக்குவதில் என்ன புது பலன் இருக்க முடியும் என்றும் சிந்தித்து விடை கிடைக்காமல் திணறினாள். அவள் உள்ளத்தில் ஏதோ சந்தேகங்கள் எழுந்து வலம் வருவதை முகபாவத்திலிருந்தே ஊகித்த படைத்தலைவன், என்ன ராணி, என்ன யோசிக்கிறாய் என்று வினவினான். ராணி அவனை ஒரு முறை ஏறெடுத்து பார்த்து சொன்னாள், உங்கள் திட்டத்தில் சில பகுதிகள் எனக்கு புரியவில்லை என்று. எது புரியவில்லை? கேள், விளக்குகிறேன் என்று படைத்தலைவன் கூறினான். இந்திர விழாவை ஏன் வீனஸ் திருவிழாவாக்க வேண்டும்? இந்திர விழா தமிழர் திருவிழா, வீனஸ் திருவிழா உங்கள் நாட்டு திருவிழா. அதை நடத்த வேண்டிய அவசியம் என்ன? இந்திர விழா கூடாது, வீனஸ் திருவிழாதான் வேண்டும் என்று கூறினால் டைபீரியஸுக்கு உன்னிடம் நம்பிக்கை ஏற்படும். யவனர் பழக்க வழக்கங்களை தமிழகத்தில் நிலைநிறுத்துவதில் உனக்கும் அக்கறை ஏற்பட்டு விட்டதென்று டைபீரியஸ் நினைப்பான். நான் தான் முன்னமே சொன்னேனே ராணி, பிற நாட்டு ஆதிக்கம் ஏற்படும் போது சொந்த நாட்டு கலைகளும் விழாக்களும் வாழ்க்கை முறையும் நசுங்கும் என்று. அதற்கு டைபீரியஸ் ஏற்பாடு செய்வான். அதை மறுக்காதது மட்டுமல்ல, அப்படித்தான் நடக்க வேண்டுமென்று முன்கூட்டி கூறினால் அவன் வழிக்கு நீயும் வந்துவிட்டதாக தீர்மானிப்பான். உன்னை பற்றிய அவன் எண்ணங்களை மாற்றுவது திட்டத்தின் முதல் படி. 2வது படி இரதப் போட்டியை ஏற்படுத்துவது. ராணி சிறிது சிந்தித்தாள். படைத்தலைவன் புக முயலும் பாதை மெல்ல விளங்கியது அவளுக்கு. டைபீரியஸின் திட்டங்களுக்கு தான் இணங்குவது போல பாசாங்கு செய்வது மட்டுமல்ல, அந்த திட்டங்களை அவன் தெரிவிக்கும் முன்பாகவே தன் வாயாலேயே அவற்றை தெரிவித்து நடத்த வற்புறுத்துவது அவனுக்கு பெரு நம்பிக்கையை உண்டாக்கும் என்பதை ராணி அறிந்தாள். ஆனால் அதிலும் ஒரு சங்கடம் இருந்தது அவளுக்கு தெரிந்தது. ஆகவே அதை பற்றியும் சந்தேகம் கேட்டாள். வீனஸ் திருவிழாவை நடத்தச் சொல்லி நானே வற்புறுத்துகிறேன். ஆனால் எங்கள் நாட்டில் மற்றொரு பழக்கம் உண்டு. பெரும் ரத போட்டிகள் அரச குடும்பத்துக்கு முன்பாகத்தான் நடக்கும். ஆகவே திருவிழாவை சாக்காக வைத்து டைபீரியஸ் முன்னதாக எனக்கு முடிசூட்ட விரும்பினாள் என்று வினவினாள். அவள் கேள்வி புது பிரச்சனை ஒன்றை கிளப்பி விட்டதால் மீண்டும் யோசனையில் இறங்கினான் படைத்தலைவன். உள்ளே நுழைந்த ஹிப்பாலஸ், படைத்தலைவரே என்று இருமுறை அவசரத்துடன் அழைத்ததையும் சட்டை செய்யாமல் இரு என்பதற்கு அறிகுறியாக கையை அமர்த்தி அவனை பேசாமல் இருக்கும்படியும் பணித்தான். இளஞ்செழியன் இதயத்தில் எண்ண அலைகள் பெரிதாக மோதத் தொடங்கின. தனக்காக சகலத்தையும் அளிக்க தயாராயிருக்கும் ராணி சில நாட்கள் தமிழகத்தில் மகுடம் புனைவதை கூட அவன் விரும்பவில்லை. ஆனால் ராணியின் உதவிக்கரம் இல்லாது தான் ஏதும் செய்ய முடியாதென்பதை உணர்ந்து கொண்ட படைத்தலைவன் சிறிது நேர சிந்தனைக்கு பின்பு ஒரு முடிவுக்கு வந்து ராணியின் தலையை இரு கைகளாலும் லேசாக பிடித்து, ராணி,
இந்த அழகிய தலைக்கு மகுடம் நன்றாயிருக்கும். ஆனால் தலைக்கு அது அழகு செய்யாது, தலைதான் அதற்கு அழகு செய்யும் என்றான். நீங்கள் சொல்வது என்று சங்கடத்துடன் கேட்டாள் ராணி. புகாரில் முடிசூட வந்தாய் ராணி என்றான் படைத்தலைவன். ஆமாம், முடிசூடிவிடு. இது உங்களுக்கு இஷ்டமா? எனக்கு இஷ்டமில்லைதான். ஆனால் நாட்டு விமோசனத்துக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை. உங்கள் இஷ்டம். ஆனால் ராணி, ஒரே ஒரு வேண்டுகோள். இனி வேண்டுகோளுக்கு இடமில்லை, கட்டளைக்குத்தான் இடமிருக்கிறது. சரி சரி, கட்டளை. என்ன கட்டளை பிரபு? முடிசூடுவதானால் வீனஸ் திருவிழாவன்று காலையில் முடிசூடு, மாலையில் இரதப்போட்டியை நடத்து. அப்படியே செய்கிறேன். ஆனால் இரதப்போட்டியை ஒரு புதுமையாக நான் டைபீரியஸிடம் சொல்ல முடியாதே என்றாள் ராணி. ஏன் ராணி? ஏதும் புரியாமல் கேட்டான் படைத்தலைவன். இரதப்போட்டியை தான் பழைய மன்னர் நடத்தி வந்தாராமே என்று ராணி கேட்டாள். ஆம், நடத்தினார் ராணி என்ற இளஞ்செழியன் அப்பொழுதுதான் திட்டத்தின் முக்கிய விவரத்தை விட்டுவிட்டதை உணர்ந்தான். ஆகவே ராணியின் ஒரு கையை தன் கைகளில் எடுத்து வைத்து கொண்டு, ராணி, தமிழகம் உனக்கு எத்தனை தூரம் கடமைப்பட்டிருக்கிறது. அத்தனைக்கும் பிரதி உபகாரம் ஒரு சாதாரண படைத்தலைவனை அளிப்பதுதானா என்று குரலில் உணர்ச்சி பொங்க கூறினான். தமிழகம் ஒரு நாடு பிரபு, ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு தனி உலகம். சிறு நாடு பெரும் உலகத்தை தரும்போது அதைவிட பெரிய பரிசு என்ன வேண்டும் என்று கேட்டாள் ராணி. என் மீதுள்ள அன்பினால் என்னை அதிகமாக மதிக்கிறாய் ராணி. அத்தனைக்கு நான் தகுந்தவனல்ல என்று அவள் கையை லேசாக அழுத்திய இளஞ்செழியன் மெல்ல பெருமூச்செறிந்தான். பிறகு தன் உணர்ச்சிகளை மீண்டும் கட்டுப்படுத்தி கொண்டு, ராணி, நேரமாகிறது. ஹிப்பாலஸும் ஏதோ சொல்ல துடிக்கிறான். ஆகவே கேள். இந்திர விழாவில் இளஞ்செழியனின் ரதப்போட்டி போல் இந்த ரதப்போட்டி இருக்கக்கூடாது என்று கூறினான். வேறப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டாள் ராணி. இந்திர விழா போட்டியில் 10 ரதங்களுக்கு மேல் போட்டி போடாது. இந்த விழாவிலும் அதைவிட அதிக ரதங்களை அனுமதிக்க தேவையில்லை. ஆனால் வீனஸ் விழாவில் ரதங்கள் இந்திர விழா ரதங்கள் ஓடிய பாதையில் ஓடக்கூடாது என்றான் படைத்தலைவன். அவை எந்த பாதையில் ஓடுவது வழக்கம்? காவிரிக்கு அருகிலுள்ள இந்திர விழா விடுதியில்தான் துவங்கும். ஆனால் நாளங்காடி பூதத்துக்கு முன்புள்ள பெரும் சாலையில் திரும்பி மீண்டும் மாளிகைக்கு ரதங்கள் வந்துவிடும். ரதங்கள் சுற்றும் மொத்த தூரம் அரை காதத்துக்கும் குறைவாயிருக்கும். நமது திட்டத்துக்கு அது போதாது. ரத போட்டியில் 10 ரதங்கள் இந்திர விழா மாளிகையிலிருந்து ஓடத் துவங்கட்டும். ஆனால் அவை நாளங்காடி பூதத்துக்கு பின்புறமுள்ள சிறு வழியில் சென்று திரும்பி பூதத்தை பிரதட்சணமாக வரட்டும். இந்த சாலை இன்னும் 1/4 காதத்தை அதிகமாக உடையது. தவிர சாலைக்கும் பூதத்தின் பின்பகுதிக்கும் இடையே அடர்ந்த காடு இருக்கிறது. அந்த காடும் சாலையும் திருவிழா காலங்களில் வெறிச்சென்றிருக்கும். மனித சமுத்திரம் பூராவும் கடலோரமாக உள்ள மருவூர் பாக்கத்தில் தான் இருக்கும். படைத்தலைவன் திட்டத்தின் மர்மத்தை ராணி புரிந்து கொண்டாள். நாளங்காடி பூதத்திற்கு பின்னால் உள்ள காட்டில் உதவியாளரை நிறுத்தி கொள்ள படைத்தலைவன் திட்டமிடுகிறான் என்பது தெளிவாக தெரிந்தது அவளுக்கு. இருப்பினும் அங்கு ஆட்களை கொண்டு வருவது அத்தனை சுலபமல்லவே. புகாரின் சகல வாயில்களையும் வீதிகளையும் டைபீரியஸ் அடைத்து விடுவானே என்றும் நினைத்தாள். ஆனால் அந்த காவல் கட்டுகளை மீறும் சக்தி படைத்தலைவனுக்கு உண்டென்பதை அவள் அறிந்திருந்ததால் மேற்கொண்டு ஏதும் கேட்காமல், சரி படைத்தலைவரே, உங்கள் இஷ்டப்படியே நடந்து கொள்கிறேன் என்று முடிவாக கூறினாள். இத்தனை நேரம் பொறுமையாயிருந்த ஹிப்பாலஸ் அதற்கு மேலும் சகிக்க மாட்டாமல், ராணி, இன்னும் சிறிது நேரம் உங்கள் இருவர் சம்பாஷணையும் நடந்தால் இந்த திட்டம் ஏட்டுச் சுரக்காயாக, இல்லை இல்லை, வெட்டி தர்க்கமாக நின்றுவிடும் என்றான். என்ன விஷயம் ஹிப்பாலஸ் என்று கேட்டான் படைத்தலைவன். ஹிப்பாலஸ் சற்று தயங்கினான். பிறகு ராணிக்கு பேரெதிர்ச்சி ஏற்படும்படியான இடி ஒன்றை எடுத்து வீச முற்பட்டு, ராணி இங்கு வந்திருப்பது டைபீரியஸுக்கு தெரியும் என்றான். ராணி தன் நீலமணி கண்களை அவன் மீது சரையலென திருப்பினாள். எப்படி தெரியும், எப்படி தெரியும் ஹிப்பாலஸ் என்றும் கேட்டாள். அவனே பார்த்திருக்கிறான் என்று மேற்கொண்டும் சொன்னான் ஹிப்பாலஸ். அவன் பார்த்தது உனக்கு எப்படி தெரியும்? படைத்தலைவன் கேள்வி அமைதியாகவே எழுந்தது. ஹிப்பாலஸ் விவரித்தான். வாயிலை நான் காத்து கொண்டிருந்தேன்.
ராணி வந்து சில நாளிகைக்கு பிறகு ஒரு உருவம் மாளிகைக்கு முன்புறமுள்ள சிறு தோப்பில் நுழைந்தது என்று நிறுத்தினான் ஹிப்பாலஸ். சொல். படைத்தலைவன் இம்முறை சற்று குரலில் உணர்ச்சி துள்ள கேட்டான். நீண்ட நேரம் அங்கேயே நின்றிருந்தது. பிறகு? தோப்பிலிருந்து வெளியே சென்றது. நான் அதை தொடர்ந்தேன். அப்படியா? ஆம். தெருவிளக்கு அந்த உருவத்தின் முகத்தில் அடித்த பின்புதான் அது டைபீரியஸ் என்பதை உணர்ந்தேன். ஆகவே தொடர்ந்தே சென்றேன். டைபீரியஸ் கடற்கரைக்கு சென்றான். அங்கிருந்த உங்கள் படகில் ஏறிக்கொண்டான். படகுக்கு துடுப்பு தள்ளிய யவனர் இருவரும் படகை செலுத்தினார்கள். படைத்தலைவன் முகம் திடீரென உணர்ச்சிகளை இழந்து கல்லாகிவிட்டது. ராணியின் முகத்தில் கவலை படர்ந்தது. அந்த கவலை குரலிலும் ஒலிக்க கேட்டாள். படகு எங்கே சென்றது என்று. கப்பல்களை நோக்கி. ஹிபாலஸின் பதிலில் கவலை மண்டி கிடந்தது. ராணி படைத்தலைவனை நோக்கினாள். அவன் புத்தி மிக துரிதமாக வேலை செய்வதை முகத்திலிருந்தே ஊகித்தாள் ராணி. சில வினாடிகளுக்குள்ளாகவே ஏதோ முடிவுக்கு வந்த இளஞ்செழியன், சரி ராணி, கிளம்பு. ஹிபாலஸ், நீயும் என்னுடன் வா என்று கூறிவிட்டு மஞ்சத்தில் இருந்த தனது முகக்கவசத்தை எடுத்து அணிந்து கொண்டு வாளையும் நன்றாக கச்சையால் இழுத்து இடையில் கட்டிக்கொண்டான். எங்கு பிரபு என்று கவலை மிதமிஞ்ச கேட்டாள் ராணி. உன் இருப்பிடத்துக்குத்தான் என்றான் படைத்தலைவன். அங்கு வந்ததும் சிறைப்படுவீர்கள் என்று அச்சத்தை தெரிவித்தாள் ராணி. என்னை காக்க ஒரு ராணி இருக்கும்போது அதை பற்றி கவலை இல்லை என்று கூறிய படைத்தலைவன் அதற்கு மேல் ராணியையோ ஹிப்பாலஸையோ பேசவிடாமல் அவ்விருவருடன் அந்த மாளிகையிலிருந்து கிளம்பினான். படைத்தலைவன் செய்கையும் பேச்சும் பெரும் விசித்திரமாயிருந்தது ராணிக்கு. அவன் துணிவுடன் இந்திர விழா மாளிகையை அடைந்ததும், பிறகு தன்னுடன் தனது அறைக்கே வந்து சர்வ சுவாதீனமாக மஞ்சத்தில் உட்கார்ந்ததும், பிறகு மாளிகை காவலன் ஒருவனை வரவழைத்ததும் எல்லாமே புரியாத புதிராயிருந்தது அவளுக்கு. எதிரியின் கோட்டைக்குள்ளேயே வந்து இளைப்பாறவும் முற்பட்ட அவன் துணிவை பெரிதும் வியந்த ராணி இத்தகைய ஒரு புருஷன் தனக்கு கிடைத்ததை பற்றி பெருமையும் கொண்டாள். ஆனால் அறைக்கு வந்த பிறகு காவலனை அழைத்து அவன் இட்ட உத்தரவு அவளுக்கு மட்டுமல்ல, கூட இருந்த ஹிப்பாலஸுக்கும் பேரதிர்ச்சியை அளித்தது. என்ன சொல்கிறீர்கள் படைத்தலைவரே என்று நடுக்கத்துடன் கேட்டான் ஹிப்பாலஸ். நான் இங்கு வந்து காத்திருப்பதாக டைபீரியஸுக்கு உடனே செய்தி அனுப்பு என்று சாதாரணமாக கூறிய இளஞ்செழியன் ராணியை நோக்கி, ராணி, யவன நாட்டின் சிறந்த மது இருந்தால் கொஞ்சம் கொடு என்றும் கேட்டான். ராணியும் ஹிப்பாலஸும் பெரும் குழப்பத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். மது அருந்தும் வேளையா இது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள் ராணி. அவள் எண்ணத்தை புரிந்து கொண்டவன் போல நகைத்தான் படைத்தலைவன். மதுவையும் மாதரையும் அணுக தனிப்பட்ட நேரம் ஏதும் தேவையில்லை. கொண்டு வா மதுவை ராணி, உன்னைத்தான் என்று சொல்லி மறுபடியும் வெறி பிடித்தவன் போல் பெரிதாக நகைத்தான். அத்தியாயம் 100 நிறைவுற்றது.